வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷல்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு வறுவல் செஞ்சேன். முட்டை வச்சு வச்சேன். முட்டை வச்சு வச்சுட்டு வெள்ளை சாதம், ரசம். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் சோம்பு தூள், தேங்காய், சோம்பு, வெங்காயம். ஒரு வெங்காயம் நம்ம மீனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கணும். தேங்காயோட சோம்பு போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா தூள் இருந்தால் தூளே போட்டுக்கலாம். ஒரு 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 ஸ்பூன் அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மீனை பெசரி வச்சுட்டு தவாவில் வறுத்த எடுத்தோம்னா சூப்பரான மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோவில் நான் நண்டு வறுவலும் செஞ்சுருக்கேன். இந்த நண்டு வறுவல் செய்கிற முறை எப்படின்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நான் அதை மிளகெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அதிகமாக மிளகு போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சால் நல்லா எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவோம். நல்லா நல்லது. அது ஹீட்டானதுங்கிறதுனால அதை நல்லா கோல்ட் ஆகிட்டு சளி பிடிச்சிட்டு இருந்தால் கூட அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டேஸில் நீங்கள் என்ன சமையல் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் செஞ்சதை உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்புல ஜிலேபி மீன் போட்டு செஞ்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நெத்திலி மீன் குழம்பு செஞ்சுட்டு நெத்திலி வறுவல் செஞ்சேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திலி மீன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெத்திலி மீன் குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.